எனக்கு நானே சொல்லிக் கொள்றது தான். ஓஹோ! ஓகே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அது மட்டுமே போதும். ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னென்னா, நான் வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொருட்செலவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான், எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான். பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல, எந்த கேள்வியுமே கேட்கல. இப்போ இந்த டீம் உங்களால் இந்த 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 2.5 மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ഒരു അഭിനേത്രിയോ അഭിനേതാവിനെയോ സംബന്ധിച്ചിടത്തോളം എവിടെ വരെ പോകും? ബിറ്റ്വീൻ ദ ഓഡിയൻസ് ആൻഡ് ആക്ടേഴ്സ് ഓൺലി. ഓഡിയൻസിൻ്റെ മനസ്സിലും കണ്ണിലും വരെയാണ് ഞങ്ങളുടെ യാത്ര. ആർട്ടിസ്റ്റുകളുടെ അവരാണ് തീരുമാനിക്കുന്നത്. சாதாரண மனிதர்கள் போராடி தோற்றுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரியான வேலையை செய்யும்போது, அதை முழு நேர்மையோடு செய்யும்போது நிச்சயமாக அதற்கான ஆதரவும் அதற்கான ஒரு பக்கபலமாக ஊடகங்கள் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். சாதாரணமாக நம்ம பாய் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து மணிகண்டன் சார் அவரை பார்க்கும்போது நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஃபீல் தான் வரும். ஏன்னா அவர் எடுத்துக்கிற கதைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து ஹீரோக்காக என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்குற ஒரு நிலை இருக்கும்போது, இல்லை இதெல்லாம் வேணாம், இவ்வளோ போதும், நான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிக்கிற, கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அந்த கதைக்கு தேவையான எல்லா வேலைகளையும் கடைசி வரைக்கும் கூட இருந்து பண்ணுற ஒரு அற்புதமான கதாநாயகனாக தான் நான் மணிகண்டன் அவர்களை பார்க்குறேன். ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ இல்லை, ஜீரோ ஃப்ளாப் ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஹேட்ரிக் அடிச்சிருக்க திரு மணிகண்டன் அவர்கள் தன்னோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குமாறு அழைக்கிறேன். முதல்ல மேடையில் இருக்கிற என்னோட டீம், அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் 2 பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிடுச்சு. இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடித்த கொஞ்ச காலத்தில் இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு. இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கு. ஐயோப்பா, இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும், நம்ம வேலை செய்கிறது பத்தாது அப்படிங்கிறது. இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம். பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான். ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம். ப்ரொடியூசர்ஸ்லேருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து, இப்போ நானுமே ஒரு யூடியூப் சேனலில் இருந்தோ, அரல்ஸ் டெலிவிஷன்லேருந்து, ரேடியோவிலேருந்து அப்படி இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம். இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம், அது தனி போராட்டம்னு வச்சுக்கலாம். பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை. ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து
பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரெகார்ட் பண்ணியிருக்கப்படும். இது என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதை அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்தில் எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு, அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த, ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும், அப்புறம் இந்த படத்தை திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும், அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி. ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு நானே சொல்லிக் கொள்வது தான் ஓஹோ ஓகே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அது மட்டுமே போதும். ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னென்னா, நான் வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொருட்செலவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான், எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான். பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல, எந்த கேள்வியுமே கேட்கல. இப்போ இந்த டீம் உங்களால் இந்த 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 2.5 மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தகுதியானவை தப்பி பிழைக்கும், தரமானவை கண்டிப்பாக வெற்றி அடையும். ட்ரெய்லர் லான்ச்லேயே ஆகட்டும், அதை தொடர்ந்து வந்து இன்டர்வியூஸில் ஆகட்டும், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் பற்றி சொல்லும்போது பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க சொன்னது எதுவுமே மிகையே இல்லை. ஷீ டிசர்வ்ஸ் ஆல் த கிரெடிட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அழகான சான்வி மேக்னா இப்போது சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணலை. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிளெஸ்ஸிங் டு மீ. அதுக்கு எல்லாருக்கும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேருனா தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மூவி. அதுக்கு ரொம்ப நன்றி. செகண்ட், டு கெட் அ வண்டர்ஃபுல் டீம், சச் அ ஹார்ட் ஒர்க்கிங், டேலண்டட், பிரில்லியன்ட் டீம். ஐ ஆம் ரியலி வெரி ஃபார்ச்சுனேட். ஐ ஹாவ் ஜஸ்ட் டன் மை டியூட்டி, தட் இஸ் வாட் ஐ ஃபீல். அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. Everybody on the stage, ரொம்ப நன்றி. Thanks for having me. I would love to do 100 more films with you all, given a chance. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் to my family and my friends who have supported me, அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹைதராபாத்தில். ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டாங்க. ஐ செட் வெரி வெரி சூன். It's going all over the world. So with their blessings I'm here. அதுக்கு என்னோட ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. டு மை தமிழ் டியூட்டர் தேவிகா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மக்களுக்கு, வெண்ணிலா கேரக்டருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட், லவ், இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு. அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு. ஏன்னா ஐ ரியலி want a wife like you and madri. I was really happy that and they could relate with my character. Adukku I'm very 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 happy. avlo beautiful எழுதுனாங்க. அதுக்கு பிரசன்னா சாருக்கு ரொம்ப நன்றி. And Rajesh sir,
to make it happen. ரொம்ப 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 நன்றி. And ஒரு dialogue இருக்கு இந்த படத்துல லாஸ்ட்ல. We all know how beautiful Manikandan sir is. He has made the whole theater clap and cry. அந்த மோனோலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன். அந்த that dialogue sir, I feel there is one takeaway from the film எனக்கு. ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ is to be is what they actually are. It is not the money associated to them. It is not any materialistic things or any relationship. I think with that monologue sir, you made us all cry. Adukku I feel that's a greatly written monologue sir. So I think to make us believe, to make us understand, to teach ellarku that you should love a person for who they are, not for anything else. That is my biggest takeaway film there. And every kudumbasthan, be it a man or a woman, ellarku enakku romba respect adhigama aiduchu. I think that's all. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you very much. நிறைய actually I wanted to speak more. இப்போ I'm just very overwhelmed by the response. Thank you. ബഹുമാനപ്പെട്ട അധ്യക്ഷ, ആദരണീയരായ ഞങ്ങളെ കലാകാരെ പ്രാപ്തമാക്കി സിനിമയിലേക്ക് നല്ല രീതിയിൽ പ്രസൻറ്റ് ചെയ്യാൻ ഞങ്ങൾക്ക് കഴിവ് പകർന്നു തരുന്ന സംവിധായകന്മാർ, ഞങ്ങളുടെ ഈ സിനിമയിലെ കുടുംബസ്ഥൻ എന്ന സിനിമയിലെ സംവിധായകൻ രാജേഷ്, പ്രസന്ന എന്നെ തേടി മലയാളത്തിലെത്തി. ഒരമ്മ വേണം. അവിടെ വന്ന് എന്നെ കണ്ടപ്പോൾ എൻ്റെ കഥാപാത്രം ആപ്റ്റാകുന്നു തോന്നുന്നു എന്ന് പറഞ്ഞപ്പോൾ തന്നെ എനിക്ക് ഒരിഷ്ടം തോന്നി. അപ്പോൾ രാജേഷ്, ശരത്ത് വന്നില്ല അല്ലേ, ശരത്ത് എന്നെ ശരിക്കും ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്ത് തന്ന്. എനിക്ക് തമിഴ് വളരെ പ്രയാസമായിരുന്നു, എങ്കിലും പറഞ്ഞു തന്നു. ഒരുവിധം പറഞ്ഞു എന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. പിന്നെ ഞങ്ങളുടെ ഒരു സിനിമയ്ക്ക് കഥാകൃത്ത് മെയിൻ ആളാണ്. കാരണം തൂലികത്തുമ്പിലൂടെ എഴുതി വെക്കുന്ന നല്ല കഥ, നല്ല കഥാപാത്രങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഒരു സംവിധായകന് അതിന് ജീവൻ പകർന്നു കൊടുക്കാൻ പറ്റൂ ആർട്ടിസ്റ്റുകൾക്ക്. അതുപോലെ തന്നെ കുറേ ആർട്ടിസ്റ്റുകളുടെ ഹാർഡ് വർക്ക്, കഠിനാധ്വാനം കൊണ്ടാണ് ഒരു സിനിമ തിയേറ്ററിലെത്തുന്നത്. ടെക്നിക്കൽ സ്റ്റാഫുകളുടെയും അതിൻ്റെ ഫുഡ് പ്രൊഡക്ഷൻ മുതൽ ഡ്രൈവേഴ്സ്, പിന്നെ പ്രൊഡ്യൂസർ ഇല്ലെങ്കിൽ ഇതൊന്നും നടക്കത്തില്ല. കാരണം സാമ്പത്തികമുണ്ടാകണം, ഇല്ലെങ്കിൽ പാതി വഴിക്ക് നിന്നു പോകും. ഒരു കലാകാരനോ കലാകാരിക്കോ അഭി എന്നാൽ മുന്നോട്ട് എന്ന സംസ്കൃത പദമാണ്. മുന്നോട്ട് നയിക്കുക എന്നാണ് അഭിനയം എന്ന വാക്കിൻ്റെ അർത്ഥം. എനിക്ക് കിട്ടിയ അറിവാണ്, അതിലും നല്ല അറിവുകളുണ്ടാകാം. അപ്പോൾ നാം ഒരു അഭിനേത്രിയോ അഭിനേതാവിനെയോ സംബന്ധിച്ചിടത്തോളം എവിടെ വരെ പോകും? ബിറ്റ്വീൻ ദ ഓഡിയൻസ് ആൻഡ് ആക്ടേഴ്സ് ഓൺലി. ഓഡിയൻസിൻ്റെ മനസ്സിലും കണ്ണിലും വരെയാണ് ഞങ്ങളുടെ യാത്ര. ആർട്ടിസ്റ്റുകളുടെ അവരാണ് തീരുമാനിക്കുന്നത്. അവരുടെ പ്രതികരണമാണ് നമ്മുടെ അവാർഡ്, ഓഡിയൻസിൻ്റെ. അപ്പോൾ എനിക്ക് എൻ്റെ സഹപ്രവർത്തകർ നിവേദിത, മണികണ്ഠൻ, മമ്മി എന്നാണ് എന്നെ വിളിക്കുന്നത്. അപ്പോൾ നമ്മുടെ എല്ലാവരുടെയും കൂടെ കൂട്ടായ്മയ്ക്ക് ഒരു പടം ഇത്രയും വേഗം ഇറങ്ങാൻ സാധിച്ചതിൽ കടവുളെ നന്ദി. എല്ലാവർക്കും സ്നേഹാദരങ്ങളോടെ എൻ്റെ നന്ദി.
திரைப்படங்களை வந்து இன்னைக்கு வந்து தேட்டரில் போய் பார்க்கறது, குடும்பத்தோடு போய் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப வெகு சில திரைப்படங்கள் தான் வந்து எல்லாரோடையும் எல்லா சீன்ஸையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது தாவணி கனவுகள்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் வந்து பாக்யராஜ் சார் வந்து ஒரு மாதிரி சீன் வரும்போது சில்லறையை கீழே போட்டுட்டு தன்னோட தங்கச்சிங்களாம் தேட சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த நிலைமையில கூட இல்லை, யாரும் தேடுற நிலைமையிலையும் இல்லை. அதனால நிறைய படங்கள் தவிர்க்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப படமாக குடும்பஸ்தனை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ரைட்டர் சாரோட ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க தெரியுமா, பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை அப்படின்னு. அதை ரொம்ப அழகாக வந்து காமெடியாக சொல்லியிருப்பார். அந்த அழகான கதைக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வெற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை கொடுத்துருக்கு அதை எங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். இந்த அரங்கில் கூடியிருக்கும் பத்திரிகை துறையை சார்ந்த பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும், இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ராஜேஷும் சந்தித்து 10 ஆண்டுகள் நிறைவடையுது. இந்த 25ஓட 2015 திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடலில் தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடித்து அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கி இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக திட்டமிட்டிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைச்சிருக்கோம். அந்த உழைப்பில் எங்கள் கூட சேர்ந்து பயணித்தவங்க, நக்கலைட்ஸில் இருக்கக்கூடிய, முன்பு இருந்த, இப்போது இருக்கிற அனைவருக்கும், நக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது. வாரம் 7 நாளும் ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூரில். இரவு பகல் இல்லாமல் அந்த வேலை நடக்கும். ஓயாத ஒரு எந்திரத்தை போல் நக்கலைட்ஸுங்கிற ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால் இயங்கி இருக்கு. அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் வியர்வையும் அதில் கலந்துருக்கு. அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அடுத்ததாக, நக்கலைட்ஸுங்கிற சேனல் தொடங்கி 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்கள் தடுமாறும்போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாமல் 8 ஆண்டுகள் எங்களால் கடந்து வந்திருக்க முடியாது. எங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் 250 ரூபா. அந்த 250 ரூபாய்ங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கெட் செலவு தான். கிட்டத்தட்ட 1 வருடம் அப்படி தான் போச்சு. முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது. வெறும் நம்பிக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம், அதுக்கு ஒரு பலன் இருக்குங்கிற நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்கள் கூட சேர்ந்து உழைத்து எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக, சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தடைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கு. நாங்கள் சினிமா பொறுத்த வரைக்கும் 1 வருட குழந்தை தான். ரொம்ப பெரிய அனுபவசாலி போலவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ அப்படி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதை பற்றி சில விஷயங்கள் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இங்கே சில மித்ஸ் இருக்குது. அந்த மித்ஸ் திரும்ப எல்லாரும் அதை பற்றி ரீகன்சிடர் பண்ணணும், அதை பற்றி ஒரு மறு விசாரணை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். சினிமா வேறு, யூடியூப் வேறு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி சொல்கிறவங்க ஒன்று யூடியூப்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும், அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் இது ரெண்டும் வேறு வேறு. யூடியூப்பில் தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம்.
யூடியூப்பில் நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்ன யூடியூப் நமக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுக்கும், சினிமாங்கிறது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவகாசம் கொடுக்கும். அந்த 10 நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்பில் இருக்காது. யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம். 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்கள் 10 நிமிஷமும் நீங்கள் வச்சுருக்கணும். உங்கள் கூட முதல் நிமிஷமே நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் என்கேஜ் பண்ணணும். இல்லைன்னா அவன் அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடும். சினிமாவில் கூட 200 ரூபாய் கொடுத்து உள்ளே வந்துட்டோங்கிறதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ளே பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. யூடியூப்பில் அப்படி கிடையாது. யூடியூப்பில் பல வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சின்சியராக சினிமாவுக்காக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. யூடியூப்புங்கிறது நக்கலைட்ஸ் போன்ற ஒரு சேனலோ இல்லை வேறு எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்கா? அது மட்டும் இல்லை. யூடியூப்புங்கிறதுக்குள்ளே எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்குள்ளே அவ்வளோ உயிர் இருக்குது, அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு புறங்கையில் அதை தள்ளிட வேண்டான்னு சொல்லி நான் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே கனவும் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சதை போல் அவங்களுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது, பெரிய பண வசதி இருந்தால் தான் இந்த ஊடகத்துக்குள்ளே வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. எங்களோட நிறுவனத்துக்கு பேர், நக்கலைட்ஸை ஓன் பண்ணுற நிறுவனத்துக்கு பேர் எறும்புகள் நெட்வொர்க். அந்த நிறுவனத்துக்கு ஏன் எறும்புகள் நெட்வொர்க்னு பேர் வச்சோன்னா, அது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. எறும்போட புத்தை நீங்கள் எத்தனை முறை கலைச்சி போட்டிங்கனாலும் அது திரும்ப கட்டும். அதுக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியும். அது எத்தனை முறை நீங்கள் அந்த புத்தை இடிச்சிங்கனாலும் உடச்சிங்கனாலும் அது திரும்ப திரும்ப ரீபில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன சரிவு வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேலையை செய்யணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் எறும்புகள் நெட்வொர்க்னு எங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் பேர் வச்சுக்கிட்டோம். இதில் எவ்வளோ சிக்கல்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம். அது ரொம்ப சாதாரணம் தான், எல்லாரும் சந்திக்கிற சிக்கல்கள் தான். ஒன்றும் அசாதாரணமான சிக்கல்களெல்லாம் நாங்கள் சந்திக்கலை. எல்லா சராசரி மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சிக்கல்களை தான் நாங்களும் சந்தித்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு 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 மரக்கட்டையோ ஒரு ஒரு பிடிமானம் கிடைப்பது போல் எங்களுக்கு நக்கலைட்ஸ் தொடங்கிய நாளிலிருந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்களை ஒரு களம் போல் கூட இருந்து காத்து எங்களை இன்றைக்கி வந்து கரையேற்றிருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா அன்றைக்கி எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எங்களுடைய ஐடியா, அது ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றுவோம். ஆனால் அதனுடைய நேர்மையும் அந்த அந்த கண்டென்ட்டில் இருந்த ஒரு தரத்தையும் மதித்து எங்களை பாராட்டி ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி, ஏன்னா நாங்கள் நேர்காணல் கொடுக்காத பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா பத்திரிகைகளிலும் எங்களுடைய நேர்காணல் இருக்குது. அப்போது அப்படி ஒரு வரவேற்பு, அதனுடைய எங்களை வேல்யூ பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு பத்திரிகைகளுக்கு தோன்றியது இல்லையா? அதை ஒரு பெரிய பேரன்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அது மட்டுமே தான் எங்களுக்கான ஒரு ஒரு சோலுக்கான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் இருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை. அடடா நம்மளை பாராட்டுறாங்க. அந்த பாராட்டு தான் அப்படியே தட்டி கொடுத்து 8 வருடம் கழித்து இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் நக்கலைட்ஸ் தொடங்கி ஒரு ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு விகடன் விருது வழங்கப்பட்டது. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னு அதை என்னால் சொல்ல முடியாது. ரேடியோ சிட்டியில் எங்களை கூப்பிட்டு அவங்க பாராட்டி நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்படி எண்ணற்ற ஊடகங்கள்லேருந்து எங்களை பாராட்டியிருக்காங்க, வாழ்த்தியிருக்காங்க. எங்களை பற்றியான ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அறையில் நான் ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். அது எல்லாத்தையும் கலந்து இந்த திரைப்படத்துக்கு பிறகு அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வெளியிடணும்னு எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஏன் அப்படின்னா, சாதாரண மனிதர்கள் போராடி தோற்றுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரியான வேலையை செய்யும்போது, அதை முழு நேர்மையோடு செய்யும்போது நிச்சயமாக அதற்கான ஆதரவும் அதற்கான ஒரு பக்கபலமாக ஊடகங்கள் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அம்முச்சிங்கிற ஒரு வெப்சீரிஸை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அது ஆஹா ஓடிடியில் இருக்குது. அதனுடைய சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே ஆஹா ஓடிடியில் இருக்குது. சீசன் 2 ஆஹாக்காக நாங்கள் பண்ணோம். ஒரு சினிமா போலவே அதை யூனிட் வச்சு பண்ண ஒரு வெப்சீரிஸ் அது இங்கே தான் ஸ்க்ரீனிங் பண்ணோம்.
கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் அது நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு, இன்டர்வலே கிடையாது. அத்தனை பத்திரிகை நண்பர்களும் பிரேக்கே எடுக்காமல் அதை முழுசாக உட்காந்து பார்த்துட்டு அதை சினிமா போலவே நினச்சி கருதி அதை பாராட்டி, அதை பற்றி எழுதாத பத்திரிகைகள் கிடையாது. அதை அவ்வளோ பாராட்டி எழுதினாங்க. அது வெளிவந்த காலத்தில் ஆஹா ஓடிடியில் மிக அதிகம் பார்க்கப்பட்ட வெப்சீரிஸ் அதுதான், அம்முச்சி தான். அதற்கு காரணமும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். அன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம், எங்களை இங்கே இருக்கிற யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிடைச்ச ஆதரவுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது கொடுத்த உற்சாகம் தான் அடுத்து ஒரு சினிமா பண்ணுங்கிற ஒரு தைரியம் வந்தது. இந்த திரைப்படமும் குடும்பஸ்தன் திரைப்படமும் பார்த்த அன்னைக்கு காலையில் பார்த்தாங்கன்னா மதியானத்திலிருந்து பத்திரிகை நண்பர்களுடைய தோழர்களுடைய ஆதரவான பாராட்டுதல்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சது. அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் நடந்தது ஒரு பெரிய கோலாகலமான திருவிழா. அந்த திருவிழாவுக்கான முன்னறிவிப்பு செய்தது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி என்னுடைய சிரம் சார்ந்த நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை, எங்கள் வேலையை செஞ்சோம் அவ்வளோதான். ஆனால் அந்த வேலையினுடைய நேர்மையும் தரத்தையும் மதித்து நீங்கள் உங்களுடைய மேலான ரிவ்யூஸை கொடுத்து இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து எல்லா ஊர்களையும் எல்லா அரங்குகளும் நிறைஞ்சு குடும்பமாக இதை போய் சிரித்து கொண்டாடி இந்த படத்தை எல்லோரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா திசைகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் தினமும் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நன்றி கடன் செலுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய எதிர்காலத்தில் செய்யக்கூடிய எல்லா திரைப்படத்தையும் இந்த படத்துக்கு எந்த நேர்மையான உழைப்பை கொடுத்தோமோ அதுக்கு குறையாமல் கொடுப்போங்கிறது மட்டும்தான் இதுக்கான ஒரு நன்றியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.